Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மும்பை லீலாவதி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இந்தியாவில் உள்ள அரசியல்வாதிகள், நடிகர்கள், தொழிலதிபர்கள் என மிகவும் பிரபலமானவர்களால் விரும்பப்படும் மருத்துவமனை. சமீபத்தில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கான் வீட்டில் கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் அட்மிட் செய்யப்பட்ட மருத்துவமனை இதுதான். இப்படி பல்வேறு பிரபலங்கள் சிகிச்சைக்காக அட்மிட் ஆகும் இந்த மருத்துவமனைக்குள் தான் மனித எலும்புகள், முடிகள் என தோண்ட தோண்ட அதிர்ச்சிகளும் அமானுஷ்யங்களும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை பந்த்ராவில் அமைந்துள்ளது இந்த லீலாவதி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. லீலாவதி கீர்த்திலால் மேத்தா மருத்துவ அறக்கட்டளை மூலம் இயங்கும் இந்த மருத்துவமனையில்தான் முன்னாள் அறங்காவலர்களால் 1500 கோடி ரூபாய் நிதி மோசடி நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இது தொடர்பாக மும்பை காவல்துறை மற்றும் அமலாக்கத்துறையிலும் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் அறங்காவலர்கள் மீது 3 FIRகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 4வதாக இன்னொரு புகாரும் பந்த்ரா காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் பல்வேறு அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. அதாவது 1500 கோடி ரூபாய் அளவுக்கு நிதி மோசடி நடந்திருப்பதோடு சாட்சிகளின் முன்னிலையில் அலுவலக அறைகளை சோதனையிட்ட போது வித்தியாசமாக தெரிந்துள்ளது. சந்தேகமடைந்து இந்த இடத்தை தோண்டி பார்த்த போதுதான் பகீரிட வைத்திருக்கிறது அவர்கள் கண்ட காட்சி. அதாவது மனித எலும்புகள், மண்டை ஓடுகள், முடி, அரிசி என அமானுஷ்யங்கள் நிறைந்ததாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 1500 கோடி ரூபாய் முறைகேடுகளை வெளியில் தெரியாமல் மறைப்பதற்காக முன்னாள் அறங்காவலர்கள் வைத்த பில்லி சூனியமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் லீலாவதி அறக்கட்டளையின் புதிய நிர்வாகிகள். இது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரபல மருத்துவமனையில் 1500 கோடி ரூபாய் முறைகேடு குற்றச்சாட்டை விட தோண்டிய போது கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புகள், மனித மண்டை ஓடுகள், முடி உள்ளிட்ட அமானுஷ்யங்கள் தான் மும்பையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.